கட்டைக்காட்டில் சந்தேகத்திற்குரிய பெல்ட் ஹோல்டர் கண்டுபிடிப்பு, விசாரணைகள் தீவிரம். அனுரவின் அதிரடி தீர்மானம் தேர்தல்களுக்கு சிக்கலா, பதற்றத்தில் அரசியல்வாதிகள். ரீச்சாவில் மாபெரும் உணவு திருவிழா இடைநிறுத்தம், நிர்வாகத்தினர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. மட்டு மாநகர சபை சுகாதார தொண்டர் நியமனத்தில் முறைகேடு, உடனடி விசாரணைக்கு கோரிக்கை. இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வரவுள்ள அதிசொகுசு பயணிகள் கப்பல். மன்னர் மாவட்டத்தில் தொடர் மின்வெட்டு, அவதியுறும் மக்கள் குறித்து கேள்வி எழுப்பிய எம்பி. ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் வசமாகும் சிறைச்சாலை பாதுகாப்பு, அரசாங்கத்தின் முக்கிய முடிவு. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அரசாங்கத்துக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. சிறைச்சாலைகளில் வன்முறையை தூண்டிய குழுக்கள் அடையாளம். ஆலய வளாகத்தில் புத்தர் சிலை வைக்கும் முயற்சி, பழனி பிதாம்பரம் எம்பி கண்டனம். சிறைச்சாலைகளில் தொடர்ந்து பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு. மருதங்கேடி கட்டைக்காடு பகுதியில் உள்ள குடியிருப்பு ஒன்றின் முற்றத்தை சுத்தம் செய்த போது சந்தேகத்திற்குரிய பெல்ட் ஹோல்டர் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் இன்றைய தினம் மதியம் சுமார் 12:40 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. குறித்த நபர் தனது வீட்டு முற்றத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்த பெல்ட் ஹோல்டரை அவதானித்துள்ளார். இதுகுறித்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மதியம் 1 மணியளவில் அப்பகுதியை பார்வையிட்டு போலீசார் வெளிப்புற பரிசோதனைகளை மேற்கொண்டனர். சோதனையின் போது அந்த பெல்ட் ஹோல்டருக்குள் சில பொருட்கள் இருப்பது தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக நீதிமன்ற உத்தரவை பெற்ற பின்னர் பெல்ட் ஹோல்டரை மீட்டு மேலதிக விசாரணைகளை தீவிரப்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தொண்டமனாற்றில் மீன்கள் இறந்து கரையொதுங்குவதனால் கடல் நீரை ஆற்றிப் பக்கமாக திறந்து விடுமாறு வடமாகாண கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசத்தின் பிரதிநிதியான நாகராசா வர்ணகுலசிங்கம் தெரிவித்திருக்கின்றார். தொண்டமனாறு ஆற்றில் பல மீன்கள் இறந்த நிலையில் அண்மைய நாட்களாக கரையொதுங்கி வருகின்றது. இது தொடர்பில் தாம் கவனம் செலுத்திய போது ஆற்று நீர் வற்றியமையினால் நீரின் உப்புச்சரிவு அதிகமானதால் தான் மீன்கள் இறக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டது. அதனால் தொண்டைமானாற்றின் நன்னீர் தடுப்பானை வான்கதவுகளை திறந்துவிட்டால் கடல் நீர் உட்புகுந்து நீர்மட்டம் அதிகரித்தால் மீன்களை பாதுகாக்கலாம் என்று நீர்ப்பாசன திணைக்களத்தை கோரினோம். எமக்கு அவர்களின் ஆலோசனைகள் தேவையில்லை. தொண்டமனாற்றை அண்மித்த பகுதிகளில் உள்ள 3 கடற்தொழிலாளர் சங்கமும் இணைந்து ஆற்றில் உள்ள மீன்களை எவ்வாறு பாதுகாக்கலாம் என கூடி ஆராய்ந்து சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்புகளை சந்தித்து மீன்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரவுள்ளோம் என தெரிவித்தார். அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளனர். வான்கதவுகளை திறந்து கடல் நீரை உள்ளே விட்டால் ஆற்றில் உப்புச்சரிவு மேலும் அதிகரிக்கும் என தெரிவித்தார். ஆனால் மீன்கள் இறந்து மிதந்த நிலையில் பல்கலைக்கழக மாணவர் குழு ஒன்று ஆய்வு செய்தபோது ஆற்றின் உப்புச்சரிவு தற்போது நீர்வற்றினால் கடலின் உப்புச்சரிவை விட அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளனர். அதனால்தான் வான்கதவுகளை திறந்து கடல் நீரை உள்ளே விட்டால் உப்பின் சரிவை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அவர்கள் கூறியுள்ளார்கள். மீன்கள் அநியாயமாக இறக்கின்றன. இதனால் பல கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் அளிக்கின்றது என நாம் கூறும்போது மீன்கள் மேலும் இறக்க முதல் ஆற்றில் உள்ள மீன்களை பிடித்து விற்பனை செய்யுமாறு அவர்கள் நமக்கு ஆலோசனை கூறுகின்றனர். உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவதற்காக முன்மொழியப்பட்ட அரசியலமைப்பின் 22வது திருத்தம் தொடர்பாக மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளதாக மல்வத்த பீடத்தின் மகாநாயக்க தேரர் திப்பத்துவ ஸ்ரீ சுமங்கல மகா தேரர் உறுதிப்படுத்தினர். இதுவரை அத்தகைய கடிதம் எதுவும் ஜனாதிபதியால் பெறப்படவில்லை என்று அரசாங்கம் கூறியிருந்த சூழலில் தேரர் இது தகவலை வெளியிட்டுள்ளார். இருப்பினும் சம்பந்தப்பட்ட கடிதம் அனுப்பப்பட்டிருந்தாலும் அது ஜனாதிபதியால் பெறப்பட்டதா என்பதை உறுதியாக கூற இயலவில்லை என்று ஊடகத்தினரிடம் பேசிய போது தேரர் குறிப்பிட்டார். அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்ட அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நடத்தி வரும் எதிர்ப்பு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக கூட்டு எதிர்க்கட்சியின் பிரதிநிதிகள் குழு ஒன்று மல்வத்து மற்றும் அஸ்கரி உபய மகாவிகாரியின் மகாநாயக்க தேரர்களை சந்தித்து முன்மொழியப்பட்ட திருத்தம் குறித்து கலந்துரையாடியுள்ளது. முன்மொழியப்பட்ட அரசியலமைப்பு திருத்தம் குறித்து மக்களின் கருத்தை அறிய ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் குழு வலியுறுத்தியது.
இயக்கச்சியில் உள்ள ரீஜா வளாகத்தில் கோலாகலமாக இடம்பெற இருந்த உணவு திருவிழா இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது. ரீஜாவில் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை பிரம்மாண்டமான உணவு திருவிழா கோலாகலமாக முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையிலேயே தவிர்க்க முடியாத காரணத்தினால் இன்றைய தினமும் நாளைய தினமும் நடைபெற இருந்த உணவு திருவிழா இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக நிர்வாகம் அறிவித்துள்ளது. அத்தோடு இன்றைய தினமும் நாளைய தினமும் உணவு திருவிழாவுக்கான நுழைவுச் சீட்டுகளை கொள்வனவு செய்த வாடிக்கையாளர்களுக்கு செலுத்திய முழு தொகையும் நிகழ்நிலை வங்கி பரிமாற்றம் மூலம் மீளளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விடயம் தொடர்பான மேலதிக தகவல்கள் நிர்வாகத்தினரால் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சிக் காலங்களில் அதிகாரங்களில் காணப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மன்னாரில் ஏற்படும் மின்தடை பிரச்சினைக்கு ஏன் நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஜெகதீஸ்வரன் கேள்வி எழுப்பியுள்ளார். மன்னாரில் நேற்றைய தினம் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட அவரிடம் குறித்த மின்தடை பிரச்சினை தொடர்பாக வினா எழுப்பப்பட்ட போது கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ச்சியாக அவர் பேசுகையில், மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மின்தடை ஏற்பட்டு வருவது குறித்து தொலைபேசி வாயிலாகவும் நேரடியாகவும் பலர் தெரிவித்திருக்கின்றார்கள். இதற்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டியதன் அவசியத்தை நாங்கள் உணர்கின்றோம். அந்த வகையில் இந்த விடயம் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக இடம்பெறுவதாக மக்கள் கூறுகின்றார்கள். ஆனாலும் நான் கேள்விப்பட்ட உடனேயே அரசாங்க அதிபரோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அரசாங்க அதிபர் மற்றும் மன்னார் மாவட்ட மின்சார சபையினுடைய நிறைவேற்று பொறியியலாளர், வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய மன்னார் மாவட்ட பொறியியலாளர் அதுபோன்று இது தொடர்பான அதிகாரிகளிடம் உடனடியாக பேசியிருந்தேன். தற்பொழுது மின்சார சபையினுடைய நிறைவேற்று பொறியியலாளர் கூறியிருக்கின்றார், இந்த மின்சார இணைப்பு உயிலங்குளத்தில் இருந்து மன்னார் தீவு பகுதிக்கு வருகின்ற மின்சார இணைப்பினுடைய கம்பிகளில் இரவு நேரங்களில் இந்த காற்று கூடுதலாக இருக்கின்ற காலப்பகுதியில் அந்த மணல் அல்லது துகள்கள் ஈரத்துடன் அந்த மின்கம்பிகளில் மின்சாரம் வழங்குகின்ற விநியோக கம்பிகளில் படிவதால் அடிக்கடி மின்சாரம் தடைப்படுவதாக காரணம் சொல்லியிருக்கின்றார். இதற்கு நான் கூறியிருக்கின்றேன், தொடர்ச்சியாக இவ்வாறு இருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இதற்கு நிரந்தரமான ஒரு தீர்வை பெற்று தாருங்கள் என்று நான் கூறியிருக்கின்றேன் என்றார். மட்டக்களப்பு மாநகர சபைக்கு புதிதாக சுகாதார தொண்டர் 16 ஆட்சேர்ப்பில் முறைகேடு இடம்பெற்றிருக்கின்றது. எனவே இது தொடர்பாக துரிதமாக விசாரணை ஒன்றை மேற்கொள்ளுமாறு கிழக்கு மாகாண ஆளுநருக்கு அவசரமாக கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக ஏபிடிபி கட்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்தனி செல் ராஜ்குமார் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மட்டக்களப்பு மாநகர சபை அமர்வு கடந்த 6ஆம் தேதி நடைபெற்றது. அதில் அதன் உறுப்பினர்கள் தங்களுக்கு தெரியாமல் 16 சுகாதார தொண்டர்கள் புதிதாக வேலைக்கு நியமித்ததாக குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இதனை ஊடகங்கள் ஊடாக அவதானிக்க முடிந்தது. எனவே மாநகர சபை உறுப்பினர்களுக்கு தெரியாமல் சுகாதார தொண்டர் என்ற அடிப்படையில் 16 பேரை நியமித்துள்ளனர். இதில் ஒரு மோசடி நடைபெற்றிருக்கின்றதா என்று சந்தேகம் எழுகின்றது. ஏனென்றால் உரிய சபை உறுப்பினர்களுக்கு தெரியாமல் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டது உண்மையில் ஒரு முறைகேடான விடயமாக கருதுகின்றோம். எனவே இது சம்பந்தமாக துரிதமாக விசாரணை ஒன்றை மேற்கொள்ளுமாறு கோரி கிழக்கு மாகாண ஆளுநருக்கு அவசரமாக கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளோம். மாமாங்கத்தை பிறப்பிடமாக கொண்ட ஒருவர் குறித்த வேலைக்கான நேர்முக பரீட்சைக்கு தோற்றியதாகவும் அவர் காப்போது தர சாதாரண தர பரீட்சையில் 5 பாடங்கள் சித்தியடைந்துள்ளார் எனவும் அவருக்கு அந்த வேலைவாய்ப்பு வழங்கப்படவில்லை. எனவே அவரை விட இந்த 16 பேரும் தகுதியுடையவர்களா அல்லது அதிகார தலையீடு இருக்கின்றதா என ஆளுநர் விசாரிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சிறைகளில் சமீபத்தில் ஏற்பட்ட அமைதியின்மை மற்றும் மோதல்களை கட்டுப்படுத்தும் ஒரு விரைவான நடவடிக்கையாக சமீபத்தில் ஓய்வு பெற்று 1000 ராணுவ வீரர்களை சிறை காவலர்களாக நியமிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிறை அமைப்பில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எடுக்கப்பட்ட இந்த முடிவுக்கு மேலதிகமாக நாடு முழுவதும் உள்ள 32 சிறைச்சாலைகளில் சிறப்பு அதிரடி பிரிவுகளை நிறுவுவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. சிறைகளில் நிலவும் தற்போதைய நிலைமை குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் நடைபெற்ற ஒரு சிறப்பு கலந்துரையாடலில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது. இதேவேளை ஒரு சிறையில் ஏற்படும் அமைதியின்மை மற்ற சிறைகளுக்கு பரவுவதை தடுப்பதற்காக ஒவ்வொரு சிறையிலும் சிறப்பு ஒருங்கிணைப்பு குழுக்கள் நிறுவப்பட உள்ளதாக ஒரு சிரேஷ்ட அரசாங்க அதிகாரியை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. சிறைச்சாலைகள் திணைக்களம், காவல்துறை, ஆயுதப்படைகள் மற்றும் உளவுத்துறை ஆகியவற்றின் பிரதிநிதிகளை கொண்ட இந்த குழுக்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதன் மூலம் ஒருங்கிணைக்கும் என்று குறிப்பிடப்படுகின்றது. சிறை காவலர்களின் கடுமையான பற்றாக்குறையை நிரப்புவதற்காக இந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்படுகின்றார்கள். மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுவுக்கு குறுகிய கால பயிற்சி அளித்த பிறகு பணியில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஆட்சேர்ப்பு செயல்முறையை விரைவுபடுத்துவதற்கு நீதி அமைச்சு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாடளாவிய ரீதியில் கிராம உத்தியோகத்தர்கள் 2 நாட்கள் சுகவீன விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளனர். அதன்படி பயண கொடுப்பனவு உயர்த்தாமை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய 2 தினங்களில் பணிக்கு சமூகம் அளிக்காமல் இருக்க கிராம உத்தியோகத்தர்கள் தீர்மானித்துள்ளனர். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே கிராம உத்தியோகத்தர் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் நந்தன ரணசிங்க இதனை தெரிவித்தார். கிராம உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படும் ரூபாய் பயண கொடுப்பனவு கடந்த 8 வருடங்களாக உயர்த்தப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினர். 2024ஆம் ஆண்டில் குறைந்த கொடுப்பனவுக்கு பதிலாக 20 லிட்டர் எரிபொருளுக்கு நிகரான கொடுப்பனவை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருந்தது. இருப்பினும் இதுவரை அக்கொடுப்பனவு வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை மற்றும் நாளை மறுதினம் சுகவீன விடுமுறை அறிவித்து பணிக்கு சமூகம் அளிக்காது தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்க உள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். கடந்த நாட்களில் நாட்டின் சில சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காக அது தொடர்பான அனைத்து நிறுவன பிரதானிகளுக்கும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைப்பு விடுத்துள்ளதாக அந்த ஆணைக்குழுவின் ஆணையாளர் சட்டத்தரணி நிமல்ஜி புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நோக்கில் இந்த கலந்துரையாடல் நடத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதற்கமைய குறித்த கலந்துரையாடலுக்காக சிறைச்சாலைகள் திணைக்கள பிரதானிகள் போலீஸ் மா அதிபர் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களின் செயலாளர்கள் எதிர்வரும் 18ஆம் தேதி மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். சிறை கைதிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான முறையான பொறிமுறை ஒன்றை செயல்படுத்த அரசாங்கம் தவறினால் இது தொடர்பில் எதிர்காலத்தில் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் முறைப்பாடு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் நிமல் புஞ்சிகேவா எச்சரிக்கை விடுத்துள்ளார். குறிப்பிட்டு பல்லசேடு மற்றும் புதிய மெகசின் சிறைச்சாலைகளில் அண்மையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களை தூண்டுவதற்கு பொறுப்பான குழுக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அடையாளம் காணப்பட்ட கைதிகளை வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றுவது உள்ளிட்ட அவசியமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் வன்முறையின் போது கைதிகளால் சிறைச்சாலை கூரைகள் சேதப்படுத்தப்பட்டதை அடுத்து குறிப்பிட்ட சிறைச்சாலையில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த பகுதியில் அடிக்கடி மழை பெய்து வருவதனால் பாதிக்கப்பட்ட சிறைகளில் கைதிகளை தங்க வைப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதற்கமைய ரத்தினபுரி பிரிவுக்கான பிரதி போலீஸ் மா அதிபர் ரேணுகா ஜெயசுந்தரவின் மேற்பார்வையின் கீழ் இன்று சிறைச்சாலையில் விசாரணைகள் நடத்தப்பட்டதுடன் சிறைச்சாலையின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது வன்முறையின் போது 2 கைதிகள் உயிரிழந்ததாகவும் அவர்களின் உடல்களில் குண்டு காயங்கள் காணப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் குறித்த சிறைச்சாலையில் பார்வையாளர் அனுமதி தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மலையகத்தில் புத்தர் சிலை ஒன்றை வைப்பதற்கு முயற்சித்தமையை வன்மையாக கண்டிப்பதோடு அரசாங்கம் இத்தகையோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இது சம்பந்தமாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இன முரண்பாடுகள் நாட்டில் அமைதியின்மையையும் பொருளாதார பாதிப்புகளையும் ஏற்படுத்தும் என்பதை கடந்த காலங்களில் எமது நாட்டில் இடம்பெற்ற சம்பவங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அதே நேரம் மலையகத்தில் இன மோதல்களுக்கு இடம் கொடுக்காமல் மூவின மக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றனர். இந்த நேரத்தில் ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் நுவரெலியா வலப்பனை மலையப்பு தோட்ட ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வளாகத்தில் கடந்த வாரம் சில இனவாதிகள் இரவு நேரத்தில் புத்தரின் சிலை ஒன்றை வைத்து குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சித்துள்ளமை வன்மையாக கண்டிக்கத்தக்க விடயம். கடந்த காலங்களில் மலையக கட்சிகள் அரசியல் அதிகாரத்தில் இருந்த நேரங்களில் இத்தகைய அசம்பாவிதங்கள் எங்கும் நிகழவில்லை. ஆனால் இன்று தோட்ட தொழிலாளர்கள் நிர்வாகங்களினால் அடிக்கடி தாக்குதலுக்குள்ளாகும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. அத்தோடு தோட்டத்தில் உள்ள இந்த ஆலய வளாகத்தில் புத்தர் சிலை வைக்கவும் முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இத்தகைய நிலைமை மேலும் தொடருமானால் மலையகம் கொந்தளிக்கும் நிலை உருவாகும் என்பதை சொல்ல தேவையில்லை என்றார். நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளுக்கும் தொடர்ந்தும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி போலீசார், போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படையினரால் சிறைச்சாலைகளுக்கு தொடர்ந்தும் பாதுகாப்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலை அமைப்பின் பாதுகாப்பை தொடர்ந்து உறுதி செய்யும் பொருட்டே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை குறிப்பிட்ட பல்லன்சேடு மற்றும் மெகசின் சிறைச்சாலைகளில் மோதலில் ஈடுபட்ட கைதிகள் தொடர்பான அறிக்கை நாளை சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. சிறைச்சாலை நிர்வாகத்தால் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டு சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் எஃப் யூ வுட்லர் தெரிவித்துள்ளார்.